போன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்தி மொட்டை அடிச்சுட்டாமா. நீ குத்த வச்சு உட்காரு, மொட்டைய நான் போடுறேன். ஆத்தா பணம் முட்டைய போடுவா. ஹலோ, தாலுகா ஆபீஸ்ல இருந்து நான் தாசில்தார் பேசுறேம்மா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புது கொத்தாம்பாடி கிராமத்தை சேர்ந்த பழனியம்மாள் என்பவரின் செல்போனுக்கு 27ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் போன் கால் வந்துள்ளது. அதிகாரமும் அக்கறையும் கலந்த தொனியில் பேசிய அந்த நபர் பள்ளியில் படிக்கும் அவரது மகளின் பெயரை குறிப்பிட்டுவிட்டு, உங்க ரேஷன் கார்டு கணக்கு எடுத்த போது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது தெரிய வந்தது. உங்களுக்கு அமௌண்ட் 15,000 ரூபாய் வந்திருக்குமா? உங்கள் மகளுக்கு மொட்டை அடித்து விட்டால் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவோம். ஏன் மொட்டை அடிக்க சொல்றோம்னா, இந்த புதுவித நோய் ஒன்று தலைமுடியால் தான் பரவுது. இந்த நோய் வந்தா ஒரு இன்ஜெக்ஷனே 3 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலவாகும். அதனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து இந்த நோயை முன்கூட்டியே கண்ட்ரோல் பண்றோம் என சீரியஸாக கூறியிருக்கிறது தாசில்தார் என அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த குரல். கொரோனா வைரஸ் பரவுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மொட்டை அடிச்சுக்கிட்டா யார் சொன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னு பாப்பா சொன்னிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஃபோனில் பேசுங்க. மொட்டை அடிச்சா என்ன தரோம்? பணம் தரோன்னு சொல்லி பேசினாங்க. வரவும் இல்லை, எங்கள் இது ஃபோனே ரயிலே இல்லையா. அப்போது மாணவியின் தாயோ, எங்கள் வீட்டில் மொட்டை அடிப்பது போல் யாரும் இல்லை என கூற, வீட்டில் வயதில் மூத்த பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மொட்டை அடித்துவிட்டு உங்கள் ஊர் ரேஷன் கடையில் வந்து காசை வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறது அந்த எதிர்முனை குரல். இதனைத் தொடர்ந்து தனது மாமியாரிடம் மருமகள் பழனியம்மாள் கூற, மொட்டை போடுவதற்கு 15,000 என வாயை பிளந்த மாமியாரோ உடனே ஒப்புக்கொண்டுள்ளார். இன்னும் 13 டோக்கன்கள் தான் உள்ளன. ஆண்கள் என்றால் 6,000 ரூபாய் தான், பெண்கள் என்றால் 15,000 ரூபாய். அதுவே படிக்கிற பெண் பிள்ளைகள் என்றால் லேப்டாப் அல்லது 45,000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும். பெண்கள் யாரும் மொட்டை அடிக்கவில்லை என்றால் அந்த டோக்கன் மறுபடியும் அரசாங்கத்துக்கு தான் அனுப்ப வேண்டி இருக்கும். வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுங்கள் என கூற, அந்த மாமியாருடன் சேர்ந்து போட்டி போட்டுக்கொண்டு 20 பெண்கள் மொட்டை அடிக்க களத்தில் குதித்தனர். 20 பேர் கொண்ட பெண்களின் பட்டியலை போனில் சொன்னதும் அனைவருக்குமே டோக்கன் நம்பர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. போன் பண்ணி காசு ஆளுக்கு 15,000 கொடுக்குறோம், எல்லாம் இது மாதிரி கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிட்டு போறோன்னு தான் சொன்னது. அப்போது அந்த ஊரைச் சேர்ந்த ஒருவர், இது பொய்யா இருக்கிற மாதிரி இருக்கே, நம்மள வச்சு எவனாவது காமெடி கீமெடி பண்றானா பாருங்க என எச்சரித்துள்ளார். ஆனால் பிடிஓ ஆபீஸ்ல தான் இருக்கேன், பொய்யெல்லாம் இல்லை, நேரில் வந்து பார்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏன் ஏமாற்றப் போகிறோம் எனவும் பேசியுள்ளது அந்த மர்ம குரல். அதோடு மாணவிகளுக்கு பெண்களுக்கு மொட்டையடித்த புகைப்படங்களையும் அதற்காக கொடுத்த பணத்தையும் கட்டுக்கட்டாக இருக்கும் வீடியோ போட்டோக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கும் உதவித்தொகையை பெற பொதுமக்கள் தான் தாசில்தார் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து வாங்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்க தாசில்தாரே போன் செய்து பணத்தை கொடுப்பதாக கூறுவதும், பணக்கட்டுகளை போட்டோ வீடியோ எடுத்து அனுப்புவதும் எந்த ஊரில் நடந்துள்ளது என அக்கிராம மக்கள் யோசிக்கவில்லை. இதெல்லாம் உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஊரின் விஇஓவிடமோ, கிராம உதவியாளரிடமோ, ஊராட்சி மன்ற தலைவரிடமோ, பஞ்சாயத்து செக்ரட்டரியிடமோ போன் செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் போன் காலை நம்பி முதற்கட்டமாக காவேரி, ராமாயி, சித்ரா ஆகிய 3 பேர் மொட்டை அடித்துவிட்டு திருவிளையாடல் பட தருமி புலவர் ரேஞ்சுக்கு பணம் தருவதாக கூறிய நபரை தொடர்பு கொண்ட போது அவரது போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. பணம் எடுத்துட்டு வந்துட்டோம், நீங்கள் உட்காருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் நரசிங்கபுரம் தாண்டிட்டோம், நீங்கள் மொட்டை அடிக்க ஆள் கூப்பிடுங்க, ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு சொன்ன வார்த்தை. திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப். ஒரு அண்ணா இருந்துட்டு ஃபேக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அவங்களுக்குமே நீ என்ன கேட்குற, ஃபேக்லாம் இல்லை, நான் இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன், இங்கேவா 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பரில் இருக்கேன், வீடியோ அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க சார். சொன்னதும் சரி அவங்க அப்போ ஒரிஜினலாக தான் சொல்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே அவங்களே ஃபோன் வாங்கி பேசினாங்க. நாங்கள் எதுக்குமா ஏமாற்ற போகிறோம், உங்கள் ஊர்லேயே வந்து கொடுக்குறோன்னு அவங்க எல்லாத்துக்குமே பேசவும் இவங்களும் எல்லாம் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் சந்தேகப்படுற மாதிரியே எந்த வாய்ப்பும் இல்லை, அப்படியே ஒரிஜினலாகவே பேசினாங்க. எல்லாரும் உங்களுக்கு கொடுக்குது, நாங்கள் அதை வச்சு ரிட்டர்ன் கவர்மெண்ட்டுக்கு தான் அனுப்பணும்,
நாங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறோம் செய்யறோம்னு சொல்லி ஒரிஜினல் மாதிரியே பேசுவோம், இவங்களும் பேசுவோம். அவ்வளோதாம்மா, சேர் டேபிள்லாம் ரெடி பண்ணி வைமா, ஆஃபீஸர் மேம் வந்துகிட்டே இருக்காங்க, நீங்கள் பின்னாடி அவங்களாம் லைனாக இது இல்லைங்க சார். அவங்களே தான் அந்த வந்து அவங்களே தாங்க சார் வந்தாங்க, அவங்களே பேசுனாங்க, அவங்க பேசவும் அவங்களே தாங்க சார் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதன் பின்தான் மொட்டையடிக்க சொல்லி ஏமாற்றியுள்ளது தெரிய வந்தது. மற்ற நபர்கள் மொட்டையடிப்பதை தவிர்த்தனர். இது குறித்து புது கொத்தாம்பாடி பழனியம்மாள் கூறுகையில், சந்தேகம் இருந்தால் ஏற்கனவே மொட்டையடித்த நபர்களது புகைப்படங்கள் அனுப்புகிறேன் என்று பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகள் மொட்டையடிக்கும் புகைப்படங்கள் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் என வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தனர். பணம் கொடுப்பதற்கு சேர் டேபிள் போட்டு தயார் நிலையில் வைத்திருங்கள் என்றனர். இவற்றை நம்பி அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்த நிலையில் உள்ளூர் நபரை வரவழைத்து 3 பேர் மட்டும் மொட்டை போட்டனர். மதியம் 3 மணிக்கு மேல் அவரது மொபைல் போனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மொட்டையடிக்கும்படி கூறி ஏமாற்றிய ஆசாமியை கண்டறிந்து தமிழ்நாடு அரசும் போலீசாரும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோகத்தோடு கூறினர். தமிழக அரசு வந்து அந்த நம்பர் யார் இப்படி ஃபேக்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு சலுகை செய்யறதுன்னு சொல்லி இப்படி ஃபேக் பண்ணாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும். தாசில்தார் பெயரை கூறி புதுவிதமான முறையில் பெண்களை குறிவைத்து மோசடி செய்துள்ள கும்பலை கண்டறிந்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்தி நடித்த சிறுத்தை படத்தில் பெண்களுக்கு பாதி மொட்டை அடித்து திருடுவது போல திருடாமல் விட்டார்களே எனவும் நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் அரவிந்த் தீபக். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.